Please subscribe Sadhguru Sai Creations. மதம் சார்ந்தது கிடையாது, இல்லை டிவோஷனல் கிடையாது, எதுவும் கிடையாது. இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவன்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள், அந்த ஒரு நாள் திருநாள் தான். அது எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில், அதான் சாகாமரம் தானே எல்லாருமே கேட்க விரும்புகிறாங்க. அதை கூட தரத்துக்கு அந்த நாள் ரொம்ப ஆனால் அத்தனை பேருக்குமே கொடுத்துருவாங்களா? ஜஸ்ட் விரதம் இருக்கிறாங்க, விரதம் இருக்கலாம், சிவனை மட்டுமே நினச்சிருக்கவங்க இருக்கலாம். இந்த ஒரு பொழுது ஒரு நாள் இருந்து விட்டால், அந்த ஒன்று இருந்தாலே போதும், வியாதி இருக்காது, சொல்கிறது நடக்கும். ஏன்னா நம்ம பவர் பாயிண்ட்டாக இருப்போம், ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டாக இருப்போம். இறை பணியை நிறைப்பணியாக சரணாகதியோடு செய்தால் அங்கே சக்ஸஸ் இருக்கும். வில்வம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வில்வத்தை 3 வில்வம் கண்டிப்பாக ஒரு ஜீவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். மென்று சாப்பிட்ருங்க. நந்தி இருக்கும், நந்தியை நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் அந்த கொம்புக்கு இடையிலேருந்து அவரை பாருங்களேன். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. ஆன்மீக பதிவோடு, ஆன்மீக சிந்தனையோடு. சிந்தனை செய் மனமே. அதாவது எல்லாம் அகமாக இருக்கும் பொழுது புறமாக சில விஷயங்கள் நமக்கு தடையாக இருக்கும். ஸோ அகம்புறம் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? சிவமயமாக இருந்தால் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிவனடியார்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், நம் முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்திய இந்த முக்கியமான ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு நாள் திருநாள் சிவராத்திரி. அதாவது சிவனுக்கு ராத்திரியா நமக்கு ராத்திரியான்னு பார்த்தா 2 பேருக்குமே ராத்திரி. சிவனுக்கான பொறுப்பான ராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அத்தனை பேரையும், அதாவது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் கிளென்சிங் டே. உங்களுக்கு ஆன்மீகமாக இருக்கீங்களா, ஆன்மீகமாக இல்லையா, இல்லை நீ சிவனை கும்பிட்றியா கும்பிடலையா, இல்லை இந்த சிருஷ்டியில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவன்களுக்கும், அது புல் பூண்டு மனிதன் யாராக இருக்கட்டும், ஜீவராக உயிர் என்ற ஒரு ஒட்ட வாரிக்கு அத்தனை உயிருக்கும் வாரி தாங்கக்கூடிய அற்புதமான நாள். என்னத்தை வாரி தரப்போகிறாங்க? சக்தி. நார்மல் சக்தி கிடையாது, மகாசக்தி. இந்த மகாசக்தியை உயிர் பொருளாக, ஒரு பொருளாக, அத்தனையுமே மகாசக்தியாக, அதான் சக்தி தான். எல்லாமே உயிர்னாலே சக்தி தான். அந்த சக்தியை மகாசக்தியாக மாற்றும் பொழுது மகா கிரீடம் நமக்குள் சேரும். இதுதான். நீங்கள் அதை மதம் சார்ந்தது கிடையாது, இல்லை டிவோஷனல் கிடையாது, எதுவும் கிடையாது. இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவன்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள், அந்த ஒரு நாள் திருநாள் தான் சிவராத்திரி. நம்ம மக்கள் தெரிஞ்சதுனால இந்த சிவனின் ராத்திரி அப்படிம்பாங்க. அந்த ஒற்றை கண்ணனின் பார்வை பட்டால் போதுமான விஷயம், சாகாத வரம் பெறலாம். அதாவது உயிரற்ற உடல் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்கள் இருக்கும் இல்லையா, உடல் உறுப்புகள் இருக்குது பார்த்திங்களா, அது எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில், அதான் சாகாம வரம் தானே எல்லாருமே கேட்க விரும்புகிறாங்க. அதை கூட தரத்துக்கு அந்த நாள் ரொம்ப ஆனால் அத்தனை பேருக்குமே கொடுத்துருவாங்களா? சரணாகதியோடு இருக்கும் பொழுது. நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் கிடைக்கக்கூடிய நாள். ஆனால் கேட்டால் எப்படி கிடைக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதனால தான் இறைவன்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ சிவனுக்கான மூலிகை அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்வம் அனைத்தையும் வெல்வோம் என்ற அந்த வார்த்தை தான் வெல்வோம். பாருங்களேன், அங்கே ஓம் இருக்குது பாருங்களேன், வெல்வோம். அங்கே வில்வம், வம் சம் வம் ஓம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வம் அங்கே இருக்குது, ஓம் இருக்குது, ஓங்காரம் இருக்குது. இதுதான் ஆன்மீகம், கனெக்டிவிட்டி, டிவைன் பாத். அதனால தான் இந்த சிவராத்திரி எல்லாம் மிஸ் பண்ண மாட்டாங்க. அந்த நைட்டு மட்டும் ஏன் கண்மொழிக்கிற பழக்கம் வந்துச்சு? அன்னைக்கு மட்டுமே பகல் ஃபுல்லாக இந்த சிவநாமத்தை சொல்லுவீங்க, இரவு பார்த்திங்கனாக்கா சிவனை நினைக்க வேண்டும். இப்போ ஒரு சிந்தனையாக இரு, அதுதான் சிவனையாக இரு, சிவனேன்னு இரு அப்படின்னு சொல்லுவாங்க. வேணும் இல்லை, ஜஸ்ட் விரதம் இருக்கிறாங்க, விரதம் இருக்கலாம், சிவனை மட்டுமே நினச்சிருக்கவங்க இருக்கலாம். இந்த ஒரு பொழுது ஒரு நாள் இருந்து விட்டால் அவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கான ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் எனர்ஜி பூஸ்டர் அங்கேயே ஸ்டோர் ஆகிவிடும். எல்லோரும் நினச்சிருக்காங்க வேண்டுதல் மட்டும் தான் நிறைவேறணும். இல்லை, தி ஃபில்லிங் ஆஃப் எனர்ஜி, த பூஸ்டர், பேட்ரி பேக்கேஜ் எல்லா உயிருக்கும். அந்த ஒன்று இருந்தாலே போதும், வியாதி இருக்காது, சொல்கிறது நடக்கும். ஏன்னா நம்ம பவர் பாயிண்ட்டாக இருப்போம், ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டாக இருப்போம். சக்தி மகாசக்தியாக மாறும் நாள், அதான் மகா சிவராத்திரி. அப்போது அந்த ராத்திரியை நம்ம மிஸ் பண்ணலாமா? அதுதான். உட்காருங்க, உங்களுடைய சிவனை நினச்சிக்கோங்க, சிருஷ்டியை படைத்தவர்களை நினச்சிக்கோங்க, இல்லை அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய வரம் யார்? சிவன். அவர் கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி தான். அந்த ஒற்றை கண் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சிங்கிள் பவர் பாயிண்ட் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சிங்கிள் பவர் பாயிண்ட் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிங்கிள் அடைப்பை நீக்கிவிடும். அவ்வளோதான். அந்த ஒரு சொல்லுவாங்களே, சின்ன கல்லன் தூக்கிட்டால் கடன்னு வந்துடும். இந்த கடனை தீர்த்துட்டேன்னா இந்த கடன்லாம் அடைஞ்சிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பார்த்து அடிக்கும் பாருங்கள் அந்த பவர் பாயிண்ட். வியாதியில் அந்த லாக் ஆகிருந்துச்சா அதை தூக்கி விட்ருவாங்க, பணத்தால் இருந்துச்சுன்னா தூக்கி விட்டுருவாங்க. ஆனால் சரணாகதியோடு இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும். உங்கள்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் இறைவன். இறை பணியோடுனா அப்படின்னா இறை பணியை நிறைப்பணியாக சரணாகதியோடு செய்தால் அங்கே சக்ஸஸ் இருக்கும். எத்தனையோ நாள் ஓடுறோம், முடியாதோம். அந்த ஒரு ராத்திரி, ஒரு பொழுது நம்மளை படைத்த அந்த சிவன்
அவன் கண் பக்கம் இருந்துட்டால் அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்ம குடும்பத்துக்காக, பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்மளுடைய மக்களுக்காக, இந்த உலக மக்களுக்காக நம்ம ஒரு நாள் நம்ம கண் வெளிச்சு சிவராத்திரி என்று அத்தனை சக்திகளையும் எடுத்துக்கொள்வோம். அதான் நம்ம பேட்ரி ரெடியாக இருக்கும், ரிசீவிங் தாமரை மாதிரி. அதை வாங்கி லபக்குன்னு போகிறதுக்கு என்ன ஒரு நாள் எத்தனை விஷயங்கள் நல்லது நடக்கும். அதுதான் சக்தி பீடம். ஸோ என்ன பண்ணலாம்? வில்வம், அதான் சொன்ன வில்வத்தை பற்றி சொல்லும்போது இத்தனை டீட்டெயில் வந்துருச்சு. வில்வம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வில்வத்தை 3 வில்வம் கண்டிப்பாக ஒரு ஜீவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். மென்று சாப்பிட்ருங்க. அதோடு என்ன சேர்க்க வேண்டும்? மிளகு, 3 இலை, ஒரு மிளகு மென்று சாப்பிட்ருங்க. சொல்கிறதுக்கு முன்னாடி ஓம் நம சிவாய, ஓங்காரம் சொன்னாலே போதும். இப்படி நம்ம 3 வில்வம் ப்ளஸ் ஒரு மிளகை மென்று சாப்பிட்ருங்க. அதே மாதிரி வீட்டில் என்ன பண்ணுறோம், ஒரு சொம்பில் வில்வம், அதுக்கு கணக்கு கிடையாது, ஒரு கைப்பிடி வில்வம், ஒரு 4-5 டேபிள் ஸ்பூனில் மிளகு உள்ளே போட்டு மூடி வச்சுருங்க நைட்டு ஃபுல்லாக. அடுத்த நாள் காலையில் அது தீர்த்தமாக குடிச்சிருங்க. முடிஞ்சால் ஆளுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் ஒவ்வொரு விலையை, இந்த வில்வ மிளகு இருக்குது பார்த்தீங்களா, அதை சாப்பிட கொடுத்துருங்க வித் மிளகு. ஒரு காலையில், அடுத்த நாள் காலையில் சிவராத்திரி முடிஞ்சிருது, நைட்டு ஃபுல்லாக வேலை முடிச்சிடுறீங்க, கண் முடிச்சிடுறீங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஒரு மிளகு ஒரு இலை, ஒரு மிளகு ஒரு இலை யாருக்கும் சாப்பிட கொடுத்துருங்க. இல்லையா எனக்கு அதுமாரி கொடுக்கறதுக்கு இல்லை, நான் வச்சுட்டேன் அப்படிங்கும்போது தீர்த்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் விளங்கவில்லையோ அங்கே விளங்கும் இடமாக தெளிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை குடிச்சிருங்க. வில்வ நீர் இல்லையா, சாதாரண விஷயம் கிடையாது. வில்வ நீர் என்பது புனித நீருக்கு சமம், கங்கை நீருக்கு சமம். அவ்வளோ பியூரிஃபிகேஷன் நடக்கும் நம்ம உடம்புல. இது வில்வத்தில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமானது. இது நீங்கள் இந்த தண்ணியை நம்ம கோயிலில் போய் கூட வச்சுக்கலாம். நான் கோயிலே உட்காந்துருக்கேன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. வில்வ இலத்தை போட்டு கொஞ்சோண்டு மிளகு எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் கோயிலெலாம் சாமிலாம் கும்பிடுங்க, வீட்டுக்கெலாம் வந்துடுங்க. வீட்டுக்கு வந்து தான் நான் என்ன சொல்கிறேன், குடிக்க சொல்கிறேன். அப்போது இந்த நீரில் சக்தி இறங்கும், அங்கே உங்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும். இப்போ நம்ம கோயிலில் இருக்கீங்க, சிவன் கோயிலுக்கு போகிறீங்க. அப்போ அங்கே வழிபாடு முறையில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நந்தி இருக்குது பார்த்தீங்களா, ஐயா இருக்கார் அங்கே லிங்க ரூபமாக நந்தி இருக்கும். நந்தியை நீங்கள் பார்க்கக்கூடிய இடம், அந்த கொம்புக்கு இடையிலேருந்து அவரை பாருங்களேன், உங்கள் இடைஞ்சல்கள் எல்லாம் போகிவிடும். இது ஒரு சீக்ரெட். நந்தி யார்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, ஐயா உன் கொம்பு ரூபமாக நான் அன்பு ரூபத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் போதும். நந்தியோட கொம்பு இப்படி இருக்கும், உங்களுடைய பார்வை எப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிங்கத்தை பார்க்கணும், அவ்வளோதான். கொம்பு இடையாக, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஒருவேளை கூட்டமாக இருக்குது அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை, சாதாரண இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு லிங்கம் இருக்குது, நம்மளுடைய நந்தியாருடைய கொம்பு இருக்குது, நான் அதோட உன்னைய பார்க்குறேன். இமேஜினோட பெரிய பவர் எதுவுமே கிடையாது. இமேஜினேஷன், ஹாலோஜேஷன் இதெல்லாம் அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. சிந்தித்து செயல்படு அப்படின்னு சொல்லுவாங்களே, சிந்தனை செய்யும் மனமே. அந்த மனசுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த கான்ஃபிடென்ட், அன்பு. ஸோ இறைபணி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த வில்வமும் மிளகும் தான் அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல். சிவராத்திரி அன்னைக்கு வேறு என்ன பெருசாக நம்ம வாங்க போகிறோம், வில்வத்தை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிந்தால் சிவப்பு தாமரை, வெண்தாமரை நம்ம அழகாக பூஜைக்கு மலர்களாக கொடுக்கலாம், மற்ற பூவும் கொடுக்கலாம். இந்த வெண்தாமரையும் சிவப்பு தாமரையும் அன்று விசேஷமானது. ஏன்னா அதுதான் டிஷ்ஷான்ற மாதிரி எல்லா சக்தியும் எடுக்கும். பக்கத்தில் கையில் வச்சுக்கோங்க, ஒரு பூவை கையில் வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. தாமரை சாதாரண விஷயம் கிடையாது. கோயிலுக்கு பக்கத்தில் சும்மா இவ்வளோ இருந்துச்சு, ஏன் குளத்தில் தாமரை மட்டும் நிறைய வளருது. அந்த எனர்ஜி டிஷ்ஷான்ற மாதிரி பல டிஷ்ஷான்ட்னா அப்படியே பவரை எடுத்து கோயில் மூலியமாக, தரை மூலமாக அந்த பிரகாரத்துக்கு போகுது எனர்ஜி, சும்மா இல்லை. ஸோ தாமரையோடைய குணமே பார்த்திங்கன்னா அந்த 7 சக்கராஸ்க்கு மேலே ஏன் உங்களுக்கு க்ரௌன் சக்கராவில் தாமரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இழுக்கும் சக்திகளை கொடுத்து உடம்புக்கு கொடுக்கும் 7 சக்கராஸ்க்கும். ஸோ அப்போ வேண்டிய வரம் கிடைக்கும் பொழுது பூஸ்டராக வந்து கேட்கும் பொழுது சரணாகதியோடு கேளுங்கள். சிவராத்திரி என்று நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசாதம் கேட்டிங்கன்னா 3 வெல்வம் ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு, ஒரு வியாதி இருந்துச்சு, தீர்க்க முடியாத வியாதியில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த வியாதி என்னோடு இதோட கலைஞ்சு போயிடணும். எந்த கர்ம வியாதியாக இருந்தாலும் என்னோடு ஐயா மனசார ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுருங்க உங்களுடைய பிரபஞ்சத்துக்கிட்ட. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த தவறுக்கு இன்றோடு எனக்கு விடுகாலம் கிடைக்கணும். அப்பனே உன் கான் முன் வந்து நிற்கிறேன், உன் கண் முன் வந்து நிற்கிறேன், உன் கோவிலில் சரணாகதியாக இருக்கிறேன், என்னை காப்பாற்றி விடு. நான் தெரிஞ்ச தப்பு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் மன்னிச்சிடுங்க. அந்த ஒரு வார்த்தை, மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு அதை விட ஒரு மகா மருந்து எதுவுமே கிடையாது. சிவன் அப்படியே கணிஞ்சிடுவார், அப்படியே வரும், அப்படியே ஆகட்டும், நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருவாங்க. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சிவராத்திரி என்று 3 வில்வம் ப்ளஸ் ஒரு மிளகு, அதேமாதிரி ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கோங்க, அதில் வில்வம் நிறையா போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் உங்கள் குழந்தைகள் தெரிஞ்சவங்க ஒரே ஒரு இலை ஒரு மிளகு, அவ்வளோதான். இதுதான் அந்த நைட்டு ஃபுல்லாக சிவராத்திரியில் நீங்கள் ஒரு தீர்த்தமாக பாதுகாப்பாக வச்சிருந்த விஷயம். உங்கள் கையிலே வச்சுக்கோங்க, இல்லை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, வீட்லேயே வச்சுக்கோங்க, இல்லை கோயில் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அது தீர்த்தமாக மாறி இருக்கும். தீர்த்தம்
திருநீராக மாறி இருக்கும். திருநீர் அத்தனை நீரையும், அதாவது அசுத்த நீரையும் போக்கிவிட்டு புனித நீராக உங்கள் உடம்புல ஓடும். பார்த்தீங்களா, நீரோட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ தான் நல்லது கெட்டது எல்லாம் நடக்க புரிய ஆரம்பித்து நல்லதுக்கு மட்டுமே உங்கள் அடுத்த ஒரு வருஷம் ஃபுல்லாக ஓடும். நிறைய தரம் போகும். அடுத்தடுத்த சிவராத்திரி வரும் இல்லையா, புதுப்பிச்சுக்கிட்டே போகலாம். சிவராத்திரி அன்று நமக்கு தேவையான ரொம்ப சிம்பிளாக இதை மட்டும் செய்தாலே போதுமான விஷயம். மற்றபடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.